சென்னை மக்களுக்கெல்லாம் பயன்பெறும் விதத்தில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா இந்த திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் இந்திய இணையமைச்சர் நண்பர் எல் முருகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்களே மற்றும் இந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் BS பாபு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் திருமதி மரியம்மா தாமஸ் அவர்களே, ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் எனது நண்பர் திரு விஜயகுமார் அவர்களே மற்றும் இந்திய அரசாங்கத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் ஒரு பாஸ்போர்ட் சேவை கேந்திரா அப்படின்றது இல்லை அப்படின்றது தெரிந்தவுடன் தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகளாக இதை வலியுறுத்தி அமைச்சர்களிடமும் இருக்கும் அதிகாரிகளிடமும் குறிப்பாக நமது ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் திரு விஜயகுமார் அவர்களிடமும் அதை முறையிட்டு தொடர்ந்து அதை நாங்கள் ஆய்வு செய்து இந்த தபால் நிலையம் இங்கே ஒரு பாஸ்போர்ட் சேவா கேந்திரா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். இது 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே திறக்க வேண்டியது, இருப்பினும் அது காலம் சரியாக வராததால் இன்று இதை திறந்திருக்கிறோம். இது இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு, குறிப்பாக வடசென்னையில் இருக்கும் திருவொற்றியூர், பெரம்பூர் போன்ற அனைத்து மக்களுக்கும் அந்த ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே போய் தான் இதுக்கு முன்னாடி வாங்க வேண்டியிருந்தது. இது இங்கே வந்ததுனால பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு பெரும் உதவியாக இருக்கும். குறிப்பாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்றது படிப்பதற்காகவும் வேலைக்காகவும் அயல்நாடுகளுக்கு செல்வதற்கு மிகவும் அவசியம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து செல்பவர்கள் அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதை புரிந்து கொண்டு இன்று நமது அரசாங்கம் இந்த POPSK இதை திறந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த மேடையிலே அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு கோரிக்கை, வட சென்னையில் ஒரு கேந்திர வித்யாலயா பள்ளி வேண்டும் என்று இங்கு இருக்கும் மக்கள் பலர் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் பாராளுமன்றத்தில் இதை குறித்து பேசியிருக்கிறேன். ரயில்வே துறையிலிருந்து 5 ஏக்கர் நிலம் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அமைச்சர் அவர்கள் முயற்சி செய்து அந்த கேந்திர வித்யாலயா பள்ளி இங்கே வந்தால், குறிப்பாக வட சென்னையில் பார்த்தீர்கள் என்றால் ரயில்வே துறை, போர்ட்டிலிருந்து பணி செய்வர்கள் என்று பல ஊழியர்கள் இங்கே இருக்கிறார்கள், வட சென்னையில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய அரசாங்கத்தில் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு கேந்திர வித்யாலயா பள்ளி அமைக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கை முடிவு. அந்த விதத்தில் இந்த 70-75 ஆண்டுகளில் இந்த வடசென்னையில் ஒரு கேந்திரா வித்யாலயா பள்ளியும் இல்லை என்றது ஒரு பெரும் வருத்தமாக இங்கு இருக்கும் மக்களுக்கு இருக்கிறது. அதை தீர்க்கும் விதமாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பி